முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே தினம் துதிசை, துதிசை தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. பரிசுத்தரங்களோடு பேசும் ஆண்டவரே, அடுப்பேசுட்டு பரிசுத்தப்படுத்தி அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மதிய உணவு சாப்பிடுகிற பிள்ளைகள், நீங்கள் ஜெனரேட்டரின் மேல் வைத்து சாப்பிடக்கூடாது. உங்களுக்காக இப்பொழுது நான் அந்த இடத்தை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அங்க வெளியில போனீங்கன்னா டிரான்ஸ்பார்மர் இருக்கும். ஜெனரேட்டர் மேல வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ஷாக்கு அடிக்கும் பொழுது யாராவது காப்பாத்திடுவாங்க. அந்த டிரான்ஸ்பார்மர் மேல வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உன்னத வரைக்கும் நீங்கள் அந்த போகலாம். நீங்க யாராவது ஜெனரேட்டர் மேல வச்சு சாப்பிடுவாங்களா? எவ்வளவு ஹை வோல்டேஜ் அதுல இருந்து வருது. நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன திருநெல்வேலி தானே நீங்க? என்ன இது ஆதிவாசியா இருந்தா வரீங்க நீங்க? குஜராத்ல பீகார்ல இருந்து வரீங்களா நீங்க? ஜெனரேட்டர் மேல வச்சு யாராவது சாப்பிடலாமா? மாத்தி மாத்தி ரிப்போர்ட் ஜெனரேட்டர் மேல வச்சு சாப்பிடுறாங்க. இனிமேல் அப்படி சாப்பிடாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுக்காக டிரான்ஸ்பார்மர் ஆயத்தமா இருக்கிறது. இதை விட ஹை வோல்டேஜ் வருது. அங்கு சாப்பிட்டால் உங்கள் சாப்பாடு சீக்கிரமா ஜீரணமாகும். அல்லேலூயா. அடுத்த வாசிக்க வேகமாய் 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வேகமாய் வாசிங்க. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும், தாவீது அகிமெலேக்கை பார்த்து உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையா? பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம், ராஜாவின் காரியம் அவசரமானபடி, அவசரம். எல்லாம் சொல்லுங்க, ராஜாவின் காரியம் அவசரம். சரிப்பட்டு வரலையே? ராஜா சகோதரிகள் மாத்திரம் சொல்லு, ராஜாவின் காரியம் அவசரம். சகோதரர் எல்லாம் சத்தமா கம்பீரமா சிங்கத்தை போல சொல்லுங்க, ராஜாவின் காரியம் அவசரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி நான் அமைதியா இருக்க போறதில்லை. இனி நான் சோம்பலா இருக்க போறதில்லை. சோம்பேறியா இருக்க போறதில்லை. மந்தமா இருக்க போறதில்லை. என் ராஜாவின் காரியம் அவசரமா இருக்கிறபடியால் நானும் ராஜாவுக்காய் தீவிரமாய் செயல்படுகிற தீவிரமாய் ஆமென். நான் தான் இப்படி இப்படின்னு இருக்கேன், எல்லாம் கீழே குடிச்சிட்டு இருக்கு. சொல்லுங்க, தீவிரமாய் செயல்படுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றால் அதற்கு ஆசாரியன் நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே சொல்லு வாசி. பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம். ஒவ்வொரு ஸ்டெப்பா போவான். முதலாவது ராஜாவின் காரியம் அவசரம். இரண்டாவது சத்தமா சொல்லுங்க, கோலியாத்தின் பட்டயம். இப்படியா சொல்றது? கோலியாத் அப்புறம் மிதிச்சு மேஞ்சிருவான். சத்தமா கோலியாத்தின் பட்டயம். கோலியாத்தின் பட்டயம் சொல்லும் போது நீங்க செத்து போன மாதிரி சொல்லக்கூடாது.
கோலியாத்தின் பட்டயம் இன்று கோலியாத்துடைய கரத்தில் அல்ல, இன்று தாவீதுடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல சொல்லுங்க, கோலியாத்தின் பட்டயம். என்ன இருந்தாலும் அந்த நீங்க சொல்லுங்க பாப்போம், கோலியாத்தின் பட்டயம். ஹalleluya ஹalleluya. மேல பழையக்கார் என்ன போடுறாரு பாருங்க. அல்ல, நான் இருக்கும் பொழுதே அவர் தனி தைரியம் தான். சொல்லுங்க, கோலியாத்தின் பட்டயம். அப்படி போடுங்க. ஹalleluya. வீட்ல அதே மாதிரி இருக்கு. ரைட். கோலியாத்தின் பட்டயம். இதோ ஏபோத்துக்கு பின்னாக. இதோ நல்லா கவனிங்க. அது கோலியாத்தின் பட்டயம் தான். அது ஜெயம் பெற்ற பட்டயம் தான். அது பிடுங்கப்பட்ட பட்டயம் தான். அது உரிந்து கொள்ளப்பட்ட பட்டயம் தான். ஆனால் எல்லாம் சொல்லுங்க, ஆனால் இந்த கத்துக்கத்தனை தூங்குறிய உடைய கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்துக்கு பின்னாக, ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அங்க வா வலி. எங்க இருக்குது? எங்க இருக்குது? நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா சரியா போடலாது, க்ளோத் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல தான் அழகா இருக்குது. இந்த பட்டயங்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்குதுன்னா புடவைக்குள்ள இருக்குது, சுத்தி வைக்கப்பட்டிருக்குது. எங்க இருக்குது? சொல்லு, என்ன பண்ணி இருக்கு? சுத்தி ஒரு புடவையில அது என்ன பண்ணி இருக்குது? சொல்லுங்க, சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீதின் கரத்திலே வல்லமையாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் பிசாசுடைய தலையை, எதிரியுடைய தலையை சீவி நாசமாக்க வேண்டிய பட்டயம் இன்று ஒரு துணியிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ராஜாவுடைய காரியம் அவசரமா இருக்கிறபடியால் பட்டயமே, நீ அமர்ந்திருக்க வேண்டிய பட்டயம் அல்ல, நீ எழும்பி செயல்பட வேண்டிய வேலை வந்தது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழிய தந்திடும், அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழிய தந்திடும், வெறுப்பில் அணையும் ஜனத்தின் மீது பொறுப்பை உணர்த்திடும், வெறுப்பில் அணையும் ஜனத்தின் மீது பொறுப்பை உணர்த்திடும். ஓ இந்தியாவில் கோடி கோடி, இந்தியாவில் ஓ என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். ஓ என்னை அனுப்பும் ராஜாவே, ஓ என்னை அனுப்பும் ராஜாவே. சொல்லுங்க, என்னை அனுப்பும் ராஜாவே. ஓ என்னை அனுப்பும் ராஜாவே. ஓ என்னை அனுப்பும். யாரை அனுப்ப யார் போவார் என்றாலையும் இயேசுவே, யாரை அனுப்ப யார் போவார் என்றாலையும் இயேசுவே, என்னை உந்தன் கண்கள் காண உம்முன் நிற்கே, என்னை உந்தன் கண்கள் காண உம்முன் நிற்கே. சொல்லுங்க, இந்தியாவில் கோடி கோடி அவசரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ராஜாவின் காரியம் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை. இதோ நான் சத்தமா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறவருக்கு எப்படி செயல்பட வேண்டும் சொல்லுங்களேன். சீக்கிரமாய் வருகிறவருக்கு சீக்கிரமா கொண்டு வா, கொண்டு வா அப்படின்னு இருக்கும். சீக்கிரமா கொண்டு வர வித்தியாசம் இருக்குதா? சரி, அந்த மைக் கொஞ்சம் கொண்டாப்பா. சரி, அந்த மைக்கு சீக்கிரமா கொண்டாப்பா. உன்னை போல யாரால் நடிக்கவே முடியாது. ஆண்டவர் அதான் சொன்னார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். 2000 வருடம் ஆச்சு, ஆண்டவர் வரல. உன் பார்வைக்கு 2000 வருடம், கர்த்தருக்கு 2 நாட்கள். அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணாமல் எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காய் அவர் தாமதிக்கிறாராம்.
கர்த்தர் சீயோனை கட்டி தன்னுடைய மகிமையிலே வெளிப்படுவார். தேவன் வெளிப்படும் போது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, பிசாசுடைய ராஜ்யம் முற்றிலுமாய் அழியும். உன்னுடைய கண்ணீருக்கு முற்றிலுமாய் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவனிங்க. ஒன்று, வேதவசனம் சொல்லுகிற ராஜாவுடைய காரியம் அவசரம். அவன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை துரிதமாய். ஆமென். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியுமா? நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு என்ன இல்ல நேரம். எங்க தாத்தாட்ட கேட்கட்டுமா? நீ போறக்குள்ள தாத்தா போயிடுவாரு. அப்புறம் மறுபடியும் வந்து பாட்டிட்டு கேட்கணுமா? ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சிட்டு இருப்ப. ஆனா நீ எடுக்க மாட்ட. ஆனா தாத்தாட்டி கேட்க வேண்டாம், பாட்டிட்டு கேட்க வேண்டாம், மம்மிட்டு கேட்க வேண்டாம், பொம்மிட்டு கேட்க வேண்டாம், மாமிட்டு கேட்க வேண்டாம், சாமிட்டு கேட்க வேண்டாம். உடனே கீழ்ப்படி. அல்லது கந்தேகே மந்திரி போல கந்தாக. அவன் எப்படி இருந்தானா? கேட்டானா சத்தியத்தை, போற வழியிலேயே அதுக்கு கீழ்ப்படிந்தானா. உங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் அங்கேயே கீழ்ப்படிந்தானா. காரணம், ராஜாவுடைய காரியம் அவசரம். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இன்று ஒரு தீர்மானத்தோடு யாத்தியோ கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இன்று நீ வந்திருந்தால், நாளைக்கு கடத்தி போடாத, இன்றைக்கே செய் என்று. ஏனென்றால் நாளை நமதே வேற ஒருத்தருக்கு, ஆனா நாளை நம்முடையதல்ல, அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிகாயில் என்னப்பட்ட ஒரு சகோதரி உங்களுக்கு தெரியும். வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 25 வீட்டுல போய் வாசிக்க, முழுசா அவளை பத்தி போட்டிருக்கு. அவள் நாபால் என்ற ஒரு பேலியாளுக்கு மனைவியாய் இருந்தாள். கவனிங்க எல்லாரும். அவன் சீறுகிறவன், அவன் பேலியாளின் மகன், அவன் பைத்தியக்காரன். அப்படி எல்லாம் வசனம் போட்டிருக்கு. சீறுகிறவன் என்ன பண்றவன் சொல்லுங்களேன்? சீறுகிறவன். எங்க வீட்டுக்கார்ட்ட பேசவே முடியாதுங்க. ஒரு 2 வார்த்தை பேசுறோம், அப்படி சீறுவாருங்க. அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் மேல் நாபாலின் ஆவி இருக்குது. சம்சாரம் அது மின்சாரம். பேசவே முடியாது பாஸ்டர். எதையுமே நாங்க ஒரு நிதானம் பேச முடியாது. நிதானமா கேட்கவே மாட்டான். கத்துவா, சீருவா. அப்படின்னா நாபாலின் ஆவி இருக்கிறது. நாபாலின் ஆவி இருக்கிறவர்கள் பேலியாளின் மக்கள். பேலியாளின் மக்கள் பைத்தியக்காரர்கள். அப்படி நான் சொல்ல வேதவசனம் சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அந்த அபிகாயில் என்பவள் சில நாட்களிலே நாபால் மரித்து போனான். தாவீது என்ற இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான தாவீதுக்கு மனைவியாய் மாறினாள். அந்த அபிகாயில் தான் நானும் நீயும். பாஸ்டர் என்ன பாஸ்டர், நாங்கள் ஒரே கணவன், கற்புள்ள கன்னிகள், கற்புள்ள என்னது மனைவிகள். எல்லாரும் கவனமா கவனிங்க. நாம் எல்லாருமே ஆதாமுடைய சந்ததியில் வந்த எல்லாருமே நாம் முதலிலே நாபாலாகிய பிசாசுக்கு தான் மனைவிகளாய் இருந்தோம். பாவக்கரை இல்லாமலே நான் இயேசுவை அறிந்தேன் என்று சொல்லுகிறவன் நீங்க ஒருவனும் இல்ல, ஒருத்தியும் இல்ல. பாவ கரைப்பட்டவர்கள். ஆகவே நாம் நாபாலாலே கரைப்பட்டவர்கள். ஆனால் இயேசுடைய அன்பினாலும், இயேசுடைய இரக்கத்தினாலும், இயேசுடைய தயவினாலும், அவர் ரத்தத்தின் புண்ணியத்தினாலும் நாபாலாகிய பேலியால் சீறுகிறவன். சந்தோஷப்படுறீங்களா இல்லையா நீங்க? இன்று பலவிதமான ரூபங்களிலே தன்னை நல்லவனை போல அவன் வேஷம் காட்டிக் கொண்டிருக்கிறான். அநேக ஜனங்கள் ஏமாந்து அவனை பின்பற்றுகிறார்கள். அற்புதங்களை செய்கிறான், அடையாளங்களை செய்கிறான்.
ஆறுதல் கொடுப்பது போல ஆறுதலை கொடுக்கிறான், மன சமாதானத்தை கொடுப்பது போல கொடுக்கிறான். ஒரு நாளிலே இயேசு அவன் முகத்திரையை கிழித்து காட்டுவார். அப்பொழுது ஜனங்கள் மாறில் அடுத்து கதறுவார்கள், ஐயோ இந்த பேய் பின்பாக நான் அறியாமல் அலைந்தோமே என்று சொல்லி கதறுகிற நாட்கள் வரும் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவன் அவன் முகத்திரையை கத்தர் கிழிப்பார். தெய்வம் என்று நம்பினோமே, ஆறுதல் கொடுப்பவன் என்று நம்பினோமே, இவன் மாட்டு தோல் போத்தின பசுந்தோலை பூத்தின புலி அல்லவா என்று கதறுகிற ஒரு நாட்கள் வரும். ஆனால் தேவ கிருபையினாலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் நாபாலுக்கு மனைவியாய் இருந்தவர்களை தாவீதுக்கு மனைவியாய் இருக்கும்படியான மாற்றுதலை தேவன் தந்தார். நீ வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை தயவாய் வாசித்து பாருங்க. வேத வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அபிகாயில் தீவிரமாய், அபிகாயில் தீவிரமாய், அபிகாயில் தீவிரமாய், அபிகாயில் தீவிரமாய். யாருடைய உள்ளத்திலே கர்த்தருடைய காரியம் என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே ஒரு தீவிரம், உள்ளத்திலே ஒரு வேகம், உள்ளத்திலே ஒரு வைராக்கியம் உண்டாகிறதோ அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மனமாட்டியாய் மாற்றப்படுவார்கள். சாணி தட்டுற மாதிரி கை தட்டுகிறவர்கள் மடவாட்டியாய் அல்ல மண்ணாங்கட்டியாய் மாறுவார்கள். கை தட்டுறது அது எப்படி கை தட்ட முடியும் தெரியல. ஹல்லேலூயா. ஒரு உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியம் அவசரம், கர்த்தரை சந்திக்க நான் வேகமாய் செல்ல வேண்டும் என்ற தீவிரம் உடையவர்கள் தான் மாற்றப்படுவார்கள். பேலியாளுடைய கரத்திலிருந்து ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதான் ஃபாதர் இப்படி பாரு, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. ஓஹோ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஓ ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துணியிலே சுற்றி, பட்டயம் துணியிலே சுற்றி வைக்கப்படுகிறது அல்ல, பட்டயம் பட்டயத்தின் உரைக்குள் இருக்கிறது. வால வயதின் குமாரர்கள் பலவானுடைய கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பலவானுடைய வசந்த வாசி, பலவான் வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். கிறிஸ்துவின் சேனை பாக்கியம் பெற்ற சபை. காரணம், அநேக என்னை போன வாலிபர்கள் தான் இங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. பொய் உண்மையா நிஜமானு சொல்லட்டுமா? 30 வயதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் என்னோட கூட எழுப்பி நில்லுங்க. நான் ஒருத்தன் தான் நிக்கிறேன், வேற வழியில இல்ல. எழுப்பி நில்லுங்க. 30 வயது கீழே சீக்கிரமா எழுப்பி நில்லுங்க. 30க்கு கீழே இருக்குது எல்லாம் எழுப்பு. 30 வயதுக்கு கீழே இருக்க எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. சீக்கிரம் குயிக். இல்ல நீங்க எல்லாம் பாட்டிகள் ஆயிடுவீங்க. சீக்கிரமா. இப்ப இது வால வயதால் நிரப்பப்பட்ட சபையா இல்ல வயோதிப? இல்ல நீங்களே சொல்லுங்க. கரங்களை தட்டி இயேசுவோம் அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி. பிலிப்பு எத்தனை வயசு உனக்கு? 30 தாண்டிச்சா? நல்ல கரம் தட்டி.
இல்ல 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 நல்ல 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 கரம் தட்டி கத்த சொல்லுகிறார். வால வயது எப்படி குமாரர் பலவான் கையில் உள்ள. நீங்கள யாரு? நீங்கள யாரு? வம்புகள் அல்ல அம்புகள். யார் நீங்கெல்லாம்? வம்புகள் அல்ல அம்புகள். இவைகளால் தன் அம்பரா தூணி, அம்பரா தூணி என்பது சபை, இவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாக்கியம் பெற்றவர். ஊழிய செய்கிற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். வால வயதின் குமாரர் உள்ள சபை பாக்கியம் உள்ள சபை. கவனிங்க, இந்த பிள்ளைகளால வருமானம் ரொம்ப குறைவு தெரியுமா உங்களுக்கு? சபையில வால வயதின் குமாரால வருமானம் குறைவு. வயோதிபர்கள் தான் வருமானம் சபைக்கு நல்லா கொடுப்பாங்க. ஆனால் கத்த சொல்றாரு, எந்த சபையில வால வயதின் குமாரனால் சபை நிரப்பப்பட்டிருக்கிறதோ அந்த சபை பாக்கியம் உள்ள சபை. அவர்கள் பாக்கியம். காசு என்னங்க? காசு பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல வால வால வயது பிள்ளைகள் கம்பீரம். அல்லேலூயா ஹalleluya. ஒரு சிங்கம் மாதிரி. அல்லேலூயா. மூஞ்சி மாதிரி உட்காருங்க. ஆமென். அப்பொழுது பட்டயம், கவனமாக கவனி, பட்டயம் துணியிலே சுற்றப்பட வேண்டியதல்ல, புடவையிலே சுற்றப்பட வேண்டியதல்ல. பட்டயம் அதனுடைய உரைக்குள் இருக்க வேண்டியது. கவனி கவனி கவனி, எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கவனமா கவனி. பட்டயத்தை அப்படி நல்ல துணியில சுத்தி இருக்கீன்னு வைங்களேன், எதிரி உங்ககிட்ட சொல்லி லெட்டர் போட்டுக்கிட்டு எல்லாம் வரமாட்டான். திடீர்னு எதிரி வந்து நிற்பான், சரியா? அப்போ துணியில சுற்றின பட்டயத்தை இழுத்தா என்ன கூட வரும்? என்ன கூட வரும்? துணி கூட வரும். குத்துனா குத்தாது, ஏதான் குத்தும்? துணிதான் குத்தும். அதனால எப்பொழுதுமே பட்டயமே நீ உரை என்கிற சபைக்குள் எப்பொழுது காணப்பட்டாலும் நீ பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே பட்டயம் துணியிலே சுற்றப்பட வேண்டியதில்ல, பட்டயம் அது உரைக்குள் இருக்க வேண்டியது. பலவானாகி இயேசுடைய கரத்திலே அப்படிதான் பயன்பட முடியும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆசாரிய சொன்னா, இதேலே பள்ளத்தாக்கிலே கொன்ற கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்துக்கு பின்பாக புடவையிலே அது சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தாவீது பதில் சொல்றான், வாசி. அதை நீர் எடுக்க மனதானால், அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போகும். அதுவே அல்லாமல் வேறொன்றும், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது அதற்கு நிகரில்லை, அதற்கு நிகரே இல்லை, அதை எனக்கு தாரும். கோலியாத்துடைய கரத்திலிருந்து கோலியாத்தை கொன்று பறிக்கப்பட்ட பட்டயம் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு பெயர் நிகரற்ற பட்டயங்கள். என்னத்த நீங்க அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. கோலியாத்துடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பட்டயங்கள் நிகரற்ற பட்டயங்கள். உன்னை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எந்த பட்டயத்துக்கு அந்த பெயர் வைக்கப்படவில்லை. கோலியாத்துடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பட்டயத்துக்கு தான் நிகரில்லாத பட்டயம் என்ற பெயர் வந்தது. ஜோஷுவாக்கு வாங்க, உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன். ஜோஷுவாக்கு ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலிருந்து நீங்கள்
ஒரு 10 வயதிலிருந்தே ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்று கர்த்தருக்காய் நீங்க ஊழியம் செய்கிறீர்களா? சத்தம் கேட்கிற மாதிரி இல்லை. இல்லை. வாலிப நாட்களில் நீங்கள் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு மிகவும் கீழ்ப்படுதலோடும் பரிசுத்தமாகவும் சாந்தமாகவும் சந்தோஷமாய் வாழ்ந்தது உண்டா? என்ன செய்தீர்கள்? வாலிபத்துக்கு உண்டான சேட்டைகளை. வாலிபத்துக்கு உண்டான சேட்டைகள். எத்தனை வயது வரை எப்படி இருந்தீர்கள்? சும்மா தைரியம் சொல்லுங்க. மனைவி இதுவரை சொல்லி இருக்க மாட்டீங்க. கர்த்தர் சமூகத்தில் போய் சொல்லாம சொல்லுங்க. 27 வயசு வரைக்கும் சேட்டைகள் என்று சொன்னால் கோலி விளையாடுவது அல்லது அப்படிப்பட்ட சேட்டைகளா அல்லது வேறு சேட்டைகளும் இருந்ததா? இருந்தது என்று சொன்னால் அதை சிலரை நீங்கள் விலக்கி கோர முடியும். கவனிங்க. ஏன் கேட்டேன்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு இதெல்லாம். இப்படி பயங்கரமா இருந்தான் பாஸ்டர், அகோரமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, ஒரு முரட்டாட்டம் எப்படியெல்லாம் என்கிட்ட இருந்தது. ஆனா இவர் வாழ்க்கையில நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, தேவனை புகழ்ந்து போற்றி ஒரு நாளிலே பாடி மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி. இவா ஜெபமணி நான் அடிக்கடி கூப்பிடுறேன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இல்லாம நான் கூப்பிட மாட்டேன். இவன் பாருங்களேன், பாருங்க, இது ஒரு சேட்டை பிடிச்ச பட்டயம், இது ரொம்ப சோகமான பட்டயம். சின்ன வயசுல இருந்து அப்படி இருப்பான். பேசவே மாட்டான். என்ன பேசவே மாட்டான், வாய் திறந்து பேசவே மாட்டான். அவங்க அம்மாவோட முந்தானி, அந்த அம்மாவை அப்படிதான் அவனை கட்டி போட்டு தான் வச்சிருக்கும் முந்தானிலேயே. அவங்க அம்மா பின்னாலேயே போக, அவங்க அம்மா பின்னாலேயே வர. பாருங்க, ரெண்டு வித்தியாசம் பட்டயம். கோலியாத் என்ன செய்தான்? பிசாசு அவர் வித்தியாசமான விதமாய் துணிகளை சுற்றி வைத்தான். பிசாசு இவனை வித்தியாச விதமாய் துணிகளை சுற்றி வைத்தான். ஆனால் என் தேவனாகிய தாவீது ஒரு நாளிலே கடந்து வந்த பொழுது ரெண்டு பேரையும் பார்த்தாரு. ரெண்டு பேருக்கு சொன்னாரு, இது பிசாசினாலே சோர்வாக சுற்றி வைக்கப்பட்ட பட்டயம், இது துடிதுடிப்பாக வாலிப நாட்களிலே பலவிதமான சேட்டைகள் செய்த பட்டயம். கத்த ரெண்டு பட்டயத்தை பார்த்தாரு. கத்த சொன்னது, கோலியாத்துடைய கரத்திலே துணிகளிலே சுட்டப்பட்ட பட்டயத்தை கத்த சொன்னார், இது நிகரற்ற பட்டயம் என்று சொல்லி தேவன் தன்னுடைய இவனும் தன்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். இப்படி ஒரு சபையில நின்று இத்தனை 1000 ஜனங்க முன்பாய் நின்று கர்த்தரை புகழ்ந்து பாடும் அளவுக்கு எனக்கு தைரியம் வரும். கனவுலையும் நினைச்சதில்ல. கவனிங்க, வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கா கனவுல. இது அல்லேலூயா. கனவுல எங்க இதை நினைக்க, ஏதோ நினைச்சிருக்கான். கனவுலையும் நினைச்சதில்ல. சார், நீங்க நினைச்சிருக்கீங்களா இப்படி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம் என்று? இல்லை. ரொம்ப சிம்பிளா பிடிச்சிட்டீங்க, பயந்துட்டு. இல்ல பாஸ்டர், சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். பாடல்களை நான் பாடிக்கொண்டிருந்தேன். என் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, என்னை இன்று கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படியான பாக்கியத்தை கொடுத்து என்னை எடுத்து தன்னுடைய கரத்திலே அவர் பயன்படுத்தி, ஹல்லேலூயா, உயர்த்தி மேன்மைப்படுத்தி வஞ்சலரை தாயா, ஹல்லேலூயா. அப்ப அவரும் நினைச்சதில்லை, இவரும் நினைச்சதில்லை. என் தேவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே, கோலியாத் உன்னுடைய கரத்தில் எடுக்கும் முன்பாகவே இந்த பட்டயத்தை தேவன் துணிகளிலே சுற்றி வைக்க, புடவையிலே சுற்றி வைக்க அல்ல, தாவீதுடைய கரத்திலே அல்ல கரங்களை தட்டி நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுங்கள். நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுங்க. கவனிங்க, 1 ராஜாவின் காரியம் அவசரம், 2 கோலியாத்துடைய பட்டயம், 3 புடவையிலே சுற்றி அடக்கி வைக்கப்பட்ட பட்டயம் பிசாசினாலே, 4 அந்த பட்டயம் இப்பொழுது நிகரற்ற பட்டயமாய் மாற்றப்படுகிறது. கர்த்தர் இன்று உன்னை
தன்னுடைய கரத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அடக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சோம்பலில் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், தாவீது வந்து விட்டார், தாவீது வந்து விட்டார், ஏய் தாவீது வந்து விட்டார், உன்னை தன்னுடைய கரத்தில் எடுப்பதற்காக தாவீது 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 வந்து விட்டார். தன் கரத்தில் எடுத்து நிகரற்ற பட்டயமாய் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பாஸ்டர், ஏதோ பூமியில இருக்கிறோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், வேலைக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், இது போதும் பாஸ்டர் அப்படி விரும்புகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே எப்பொழுது எத்தனை காலம் வாழ்ந்தேன் என்று அல்ல, வாழ்கிற நாளிலே என் தேவனுக்காக தாவீதுடைய கரத்திலே பிரயோஜனமான ஆசீர்வாதமான நிகரில்லாத பட்டயமாய் நான் மாறும்படி என் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் சேனை சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஆனாலும், வாலிபர்கள் ஆனாலும், பெரியவர்கள் ஆனாலும், நீங்கள் மழுங்கி போன பட்டயங்களாய் அல்ல, நீங்கள் நிகரற்ற பட்டயங்களாய் கர்த்தருக்காய் எதையாவது செய்யும்படியாக புடவையிலே சுற்றி வைக்கப்பட்ட பட்டயங்கள், அல்லேலூயா, மறக்கப்பட்ட பட்டயங்கள், ஏபோத்துக்கு பின்பாக மறைந்திருக்கிற பட்டயங்கள். பட்டயமே, நீ என்றைக்குமே மறைந்திருக்க முடியாது. தாவீது ஒரு நாள் உன்னை தேடி வரப்போகிறார், தாவீது உன்னை தேடி வரப்போகிறார். இன்று கர்த்தர் உன்னோடு அதை தான் பேசுகிறார், இன்று கர்த்தர் அதை தான் பேசுறாரு. நல்ல கவனி, நீ கையை தட்டுறதே கர்த்தருக்கு தெரியும். நீ எந்த விதமாய், எந்த அளவுக்கு உள்ளத்தில் அக்கினி, எந்த விதத்துல தீவிரம், எந்த விதத்துல உன் உள்ளத்துல வாஞ்ச, கர்த்தரை குறித்த தாகம், கர்த்தரை குறித்த ஏக்கம். அல்லேலூயா. கர்த்தர் பட்டயமே, பட்டயமே, மறைந்திருக்க முடியாது பட்டயமே, கர்த்தருடைய நிகரற்ற பட்டயமாய் மாற்றுவார். வாசிய வேதத்தில் ஒருத்தர் குறித்த வேதத்தில் வாசிக்கிறோம். வேகமாய் வாசி. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்களே. அதற்கு கர்த்தர், அதற்கு கர்த்தர், நீ போ, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும், அவன் புறஜாதிகளுக்கும், ராஜாக்களுக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கும், இஸ்ரவேல், அவன் என்ன சொல்லுங்க, புறஜாதிகளுக்கு, சத்தமா, புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு. கவனி, ஒன்று புறஜாதிகள் சாபத்திலும் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் போராட்டங்களிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்கிற ஜனங்கள் புறஜாதிகள். ராஜாக்கள் எல்லாவித வசதியோடும் குறைவில்லாத வாழ்க்கையோடும் தங்கள் வாழ்க்கையில குறைவே ஒன்றுமில்லை என்று எண்ணி பாதாளத்தில் போகிற ராஜாக்கள். 3 இஸ்ரவேல் புத்திரர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தேவனும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள் புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பட்டயமே அந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீ போ, நீ போ. அவனை எதற்கு நான் அழைத்திருக்கிறேன்? உன் அழைப்பு என்ன? ஒரு எரெக்ஷன் கம்பெனி, என்ன சொல்றது, இந்த பில்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, அவர் வச்சிருக்காரு வெல்டிங் ஒர்க் ஷாப், வெல்டிங் ஒர்க் ஷாப். லூக்கா, இதுக்கு மேல வேற என்ன வேணுங்க? பேரே லூகாஸ் போட்டிருக்க. என்ன லூகாஸ் போட்டிருக்கு? நீங்க நார்கோயில்ல ஒரு கடையில வந்து போய் பார்த்தேன் நான், பீட்டர் பிராந்தி கடை. அதை விடவா நீங்க வச்சிருக்கீங்க? லூகாஸ் ஒரு கடை வச்சிருக்கிறேங்க.
இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கர்த்தர் சொல்லுகிற, அதற்கு உன்னை அழைக்கல. அது உன்னுடைய சைட் பிசினஸ், ஆனா மெயின் பிசினஸ். அது உன்னுடைய பக்க வியாபாரம், ஆனால் முக்கிய வியாபாரம் வேற ஒன்று இருக்கு. அது என்னது? அது நீ ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நீ போய் தேவன் ஜீவிக்கிறார், தேவன் விடுவிக்கிறார், தேவன் அற்புதங்களை செய்கிறார், தேவன் குணமாக்குறார், பாவக்கட்டைகளை அறுக்கிறார், சாபக்கட்டைகளை அறுக்கிறார் என்று சொல்லும்படியாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பாஸ்டர், அது உங்க வேலை பாஸ்டர். நான் சொல்றேன், நல்ல கவனி. நான் ஒருத்தட்ட போறேன்னு வைங்களேன், ஜெஃப்ரி, நான் ஒருத்தட்ட போறேன்னு வைங்களேன், அவர்கள் என்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, என் ஊர் ஊழியக்காரன். ஆனா கொக்கரக்கோக்கு வராங்கன்னு வைங்களேன், தெரியாது. ஒரு சாமியார் இருக்கிறார், இவர் யார்ட்ட என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு பக்கத்துல வருவாங்க. இது என்னங்க வசனம் எழுதி போட்டிருக்கீங்க? வெறும் கையாய் நான் கடந்து போனேன், இந்த இருபரிவாரங்களோடு தீமை. என்னங்க அது அர்த்தம்? பெரிய சுவிசேஷம் சொல்ல தெரியாம இருக்கலாம், ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். யோ, ஒரு காலத்துல வெறுங்கை இல்லையா, அருவாளோடு சுத்தன என்னை கர்த்தர் இந்த வேத புஸ்தகமாகிய இருபுறம் கருக்குள்ள அருவாளை பிடிக்கும்படி. so simple. எல்லோகே உம்மை துதிப்பேன், எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் கவனமா கவனிச்சுக்கோங்க. எந்த ஸ்தலத்திலே தேவனுனை வைத்திருந்தாலும், அது உயர்வு குறைந்த ஸ்தலமாய் இருந்தாலும், அது உயர்வு மிகுந்த ஸ்தலமாய் இருந்தாலும், ஐயோ எதிர்பாராம நீ அங்க இருக்கல, எதிர்பாராதபடி அந்த தாழ்வுல நீ இருக்கல, அந்த தாழ்விலும் நீ தேவனை மகிமைப்படுத்தி ஏற்ற காலத்திலே உயர்வுல நீ மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் ஏழையா இருந்தால், அடிமையா இருந்தால், குறைவுள்ளவனா இருந்தால் அப்படியே தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் உயர்வில் இருந்தால் அவன் அப்படியே தேவனை மகிமைப்படுத்த கடவன். எவனையும் தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் உன்னை வைத்த ஸ்தலம் பட்டயமாய் நீ தேவனுக்கென்று தேவனுடைய கரத்திலே நிகரில்லாத பட்டயமாய். அப்படி விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? எனக்கு விரும்புகிற தேவை வெறுமையான வாழ்க்கை வேண்டாம் பாஸ்டர், வெறுமையான வாழ்க்கை வேண்டாம். சுருட்டி வைக்கப்பட்ட புடவையில சுற்றப்பட்ட பட்டயமாய் அல்ல பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவுடைய அல்லேலூயா பட்டயத்தின் உரையிலே எந்த வேளையிலும் எடுத்து பிசாசை கொல்லத்தக்கதான பலவான் கையில் உள்ள பட்டயமாய் நான் மாறுபடியாய் நான் பிரசங்கமே பண்ணல. ஆண்டவர் சொன்னார், இன்று குடும்ப பிரச்சனைகளினாலே, வாழ்க்கையில் உண்டான சாபங்களினாலே, வாழ்க்கையில் உண்டான போராட்டங்களினாலே, பட்டயமே நீ ஏபோத்திற்கு பின்பாக, ஏபோத்திற்கு முன்பாக இருக்க வேண்டிய நீ ஏபோத்திற்கு பின்பாக புடவைகளிலே சுற்றப்பட்டு பயன்படுத்த முடியாத பட்டயமாய் இருக்கலாம்.
நகோமி என்ற ஒரு ஸ்திரீ பஞ்ச காலம் வந்த பொழுது அவள் பெத்லகேமில் இருந்து மோவாபுக்கு புறப்பட்டு போனாள். சாபம் நிறைந்த கமனி எல்லாருடைய சாபம் நிறைந்த தேசம். அங்கே போனவள் அந்த சாபத்துடைய தீவினைகளையும் அவள் பெற்றுக் கொண்டாள். தன் கணவனை இழந்தாள், தன்னுடைய 2 செல்ல பிள்ளைகளை இழந்தாள். அவள் சொன்னாள், என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க. I am crying with bitterness in my depth of my heart. I am always crying. என்னை மாறா என்று கூப்பிடுங்க. அல்ல பிசாசு புடவையில போட்டு சுத்தனம் பாருங்க. சாபம், இழப்பு, பஞ்சம், வறுமை, தரித்திரம், ஊர் இல்ல, நிலம் இல்ல, வீடு இல்ல, சுத்துனா புடவையில போட்டு அவ சொன்னா, don't call me Naomi, just call me Mara. நான் ஒரு கசந்து போனவள், நான் கைவிடப்பட்டவள். 10 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, என் சாபம் மாறவே இல்லை. இதே சபைக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் நானு. என் சாபம் மாறவே இல்லை, என் வேதனை மாறவே இல்லை, என் துக்கம் மாறவே இல்லை, என் கண்ணீர் மாறவே இல்லை, என் கசப்பு மாறவே இல்லை. ஏய் நகோமி, ஹல்லேலூயா, உன்னை அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி ஒரு இடத்திற்கு அனுப்பின தேவன் நகோமி. நீ நகோமியாகவே இருப்பாய். மாறா என்பது டெம்பரவரி, மாறா என்பது தற்காலிகமானது. அது மாற்ற சொல்லுங்க கம்பீரமாய். தம்பி ஜெபம் பண்ணி சொன்னது போல அவளும் சொல்லிப்பா, நான் கனவுல கூட கண்டதில்லை. சொல்லி எல்லாரும், நான் கனவுலே கண்டதில்லை. சத்தமா சொல்ற, கனவுலே கண்டதில்லை. நான் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் தேவனுடைய ஒரு ஊழியக்காரனா நிற்பேன் என்று சொல்லி நான் கனவுலே கண்டதில்லை. இவர் பாட்டு பாடுவான்னு கனவுலே கண்டதில்லை. இவர் ஊழியர் செய்வான்னு கனவுலே கண்டதில்லை. இவருக்கு பாட்டு பாடு கனவுலே கண்டதில்லை. இவங்கள இனிப்பா கனவுல கண்டதில்லை. இங்க உட்கார கனவுல கண்டது. ஆனால் நீ கனவுல கண்டினால ஒரு காரியத்தை நகோமி, 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 வெறு கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறு கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறு கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறு கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாஸ்டர். இன்னைக்கு இந்த நிலைமையில் இருப்பதை நான் கனவுலே கண்டதில்லை அப்படின்னு மாத்திர கரங்களை ஊத்தி காட்டுங்க. அல்லேலூயா. கை உயர்த்தாத சில பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கு. நீங்க ஒரு காலம் வரப்போது, அது 1 வருஷம் இருக்கனாலும் 2 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம். நீங்க சொல்ல போறீங்க, இன்னைக்கு நான் இப்படி மாறுவன்னு நான் கனவுலே கண்டதில்லை பாஸ்டர் என்று. சோரமா பரசோகரோ என்ற காலம் வருகிறது. தாவீதுவை தேடி வருகிறார். ராஜா அவசரமாய் வருகிறார். ராஜாவுடைய காரியம் அவசரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க
முழுசுமா புடவையில சுத்திட்டான் நகோமி வாயை திறந்து சொன்னா, என் பேரை மாத்த. கர்த்தர் ஒருத்தரோட பேரை மாத்துறது இருக்கு. ஆனா இவ சொல்றா, இனிமேல் என் பேரை நகோமின்னு கூப்பிடாதீங்க. கர்த்தர் பேரை மாத்தினார். எத்தனை பேருடைய பேரை மாத்தினாரு? ஆபிரகாமுடைய பேரை மாத்தினாரு, யாக்கோபுடைய பேரை மாத்தினாரு. எத்தனை பேரை கர்த்தர் மாத்தினார். ஆனா இவ சொல்ற, இல்ல என் பேரை மாத்துங்க, தப்பா வச்சுட்டாங்க, என் பேரை தப்பா வச்சுட்டாங்க, நகோமின்னு சொல்லி தப்பா வச்சுட்டாங்க. இன்று நான் புடவையில சுற்றப்பட்டிருக்கிறேன், சாப்பிட கூட வழி இல்லை, என் மருமக தான் பொறுக்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு கேவலமாயிட்டேன். ஐயோ, அந்த அளவுக்கு நான் கீழே போயிட்டேன், அந்த அளவுக்கு நான் கைவிடப்பட்டுட்டேன், அந்த அளவுக்கு இழிவா மாறிட்டேன், அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க பார்வையில, அந்த அளவுக்கு என்னுடைய எதிராளிக பார்வையில, அந்த அளவுக்கு சபைக்கு நடுவில் நான் கேவலமாயிட்டேன். உயர இருந்தேன், நான் தாழ தள்ளப்பட்டுட்டேன், அற்பமா மாறிட்டேன். என் பேரை மாத்துங்க நகோமி, உனக்கென்று ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பலவானுடைய கையிலே துலக்கப்பட்ட அம்பாக, தீட்டப்பட்ட பட்டயமாக, அஸ்திராயுதமாய், தண்டாயுதமாய் மாறதான் போற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறதான் போற. ஒரு அடி கொடுத்து சொல்லுங்க, ஒரு ஐஃபை கொடுத்து சொல்லுங்க, மாறதான் போற. விட்டு ஒரு அறை வரலூயா, நீ மாறதான் போற. எத்தனை நாளைக்கு நீ இப்படியே பேசிக்கிட்டே இருப்ப? இன்னைக்கு பேச ஆரம்பி. நான் மாறாவாய் அல்ல, நகோமியாய் மாறத்தக்கதாய் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது தீர்க்க தரிசன வார்த்தை, அதனால சொல்லுங்க, இது தீர்க்க தரிசன வார்த்தை. நீ மாறா அல்ல. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே அவ்வளவுதாங்க. பாருங்களேன், எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனம். என் வாழ்க்கையே அவ்வளவுதாங்க. என் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போச்சுங்க. என் வாழ்க்கையே இனிமேல் முடிஞ்சதுங்க. இல்ல, தாவீதுடைய காரியம் அவசரம். நீ புடவையில் சுட்டப்பட்டிருக்கலாம், ஆனா தாவீது விட மாட்டாரு. அவர் வர போறாரு. உன் வீடு தேடி வர போறாரு. உன்னை தேடி வர போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேடி வர போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது ஆகாதுன்னு சொல்ற, நீ போயிடமா. இனிமேல் என் வயிற்றுல குழந்தை பிறந்து அது வளர்ந்து உன்னை என்னைக்கு கல்யாணம், அந்த காலத்தில் அந்த வழக்கம் இதா, இறந்து போயிட்டா தம்பி கல்யாணம் பண்ணணும், தம்பி இல்லைன்னா குழந்தை பிறந்து கூட கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அப்படி வழக்கம் அவ சொல்றாள். அவன் இனிமே நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து என்னைக்கு உனக்கு நான் பிள்ளை கொடுக்க, அதனால தயவு செய்து போயிடு. உனக்கு முடிஞ்சது, எனக்கு முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு வந்தீங்கல்ல நீங்க. உனக்கு முடிஞ்சது, எனக்கு முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது, இனி ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றது கவனி. நீ புடவையிலே பல விதத்தில் தரித்திரம் என்ற கட்டிலும், போராட்டம் என்ற கட்டிலும், வேதனை என்ற கட்டிலும், இழப்பு என்ற கட்டிலும் பல விதங்களிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கலாம் நகோமி. ஆனாலும் நகோமி, உன்னை தேடி தாவீது என்கிற இயேசு ராஜா வருகிறார். அவர் அவசரமாய் வருகிறார். அவருடைய காரியம் அவசரம். உன்னை சும்மா விட மாட்டார். புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுதுன்னு கேட்கிறேன். சேனல் இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? நீ அப்படியே இருக்க போறது. நான் சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசியே உன்கிட்ட வந்து இனிமேல் நீ எழும்பருக்கு சான்ஸே இல்லைன்னு கர்த்தர் என்கிட்ட சொல்றாருப்பா. அப்படி போய் தீர்க்கதரிசி சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை புடவையிலே சுற்றி வைத்து ஏபோத்து பின்னால் மறைக்கிற தாவீது அல்ல. உன்னை கோலியாத்துடைய கரத்திலிருந்து பிரிங்க எடுத்த தாவீது உன்னை பயன்படுத்திய தீர்வார். மேல அங்க பின்னால. ஹல்லேலூயா. சில பிள்ளைகளை வீட்டுல சொல்றாங்க, மக்கு மரமண்டு இருங்க, மக்கு மரமண்டு அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு கத்த சொல்றாரு. மரமண்டு ஒண்ணுத்துக்கு உதவாத, யூஸ்லெஸ், உதவா கரை,
உதவாக்கற அப்படின்னு பேர் மாற்றப்பட்ட உன் பேர் வந்து ஏதோ ஒரு பேரு. அல்லேலூயா, உன் பேர் ஏதோ நல்ல பேர் தான் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, உன் பேர் என்ன வச்சிருக்கிறாங்க? நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுகந்தி அப்படின்னா சுகமான வாசனை வீசுவ. அல்லேலூயா. செல்வம் அப்படி நல்ல செல்வமான வாசனை, நல்ல செல்வமா இருப்ப. அப்புறம் வேற என்ன இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. சௌந்தரி ரொம்ப அழகா இருப்ப அப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. மாறி சொல்ற என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கு சம்பந்தமா இல்ல. இன்னொருத்தர் வர போறாரு, உன் பேரைய தலையில மாத்த போறாரு. உன் பேரை தலைய மாத்த போறாரு, மாத்த போறாரு. கர்த்தர் மாத்த போறாரு. பூ மணி ஏறப்பாற பேர் பூ மணி. பூவும் சேர்ந்திருக்கு, மணியும் சேர்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பூவையும் காணோம், மணியும் காணோம். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லு. அல்லேலூயா. கம்பீரமா சொல்லு. அல்லேலூயா. கர்த்தரும் வாழ்க்கையை மாத்தி அநேகருக்கு இயேசுவை பறைசாட்ட கோயில் மணியா மாத்த போறார். மாற்றுகிற தேவன். நீ ஒரு பேரை வைப்ப, கர்த்தர் வேறொரு பேரை வைப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து, சூழ்நிலை பார்த்து பேர் வைப்பார். கர்த்தர் எதிர்காலத்தை பார்த்து பேர் வைப்பாரு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. 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 இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். மோனலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். நம்முடைய ராஜா ரெண்டு விதமான பட்டயத்தை வச்சிருக்கிறார். அது இரு கருக்குள்ள பட்டயம். ஒரு கருக்கு ஒரு பக்கம் பிசாசையும், உன் எதிராளிகளையும், உன் சாபங்களையும், உன் வேதனைகளையும், உன் கண்ணீரையும், உன் தரித்திரத்தையும், உன் போராட்டங்களையும், உன் இழப்புகளையும் ஒரு பக்கம் ஒரு கருக்கு வெட்டி கொண்டே வரும். இன்னொரு கருக்கு உனக்கான ஆசீர்வாதங்களை வெட்டி வெட்டி கதிரை வெட்டு. ஊரமா ஷக்கரபா, ஊரபா ஷக்கரபா, ரிகரபா ஷக்கரபலா, ரிபதர கதிர்களை வெட்டும். அது கதிர்களை வெட்டும், நன்மையை வெட்டும், ஆசீர்வாதத்தை வெட்டும். கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ராஜா வருகிறார். ஆண்டவர் சொன்னார், இவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, கர்த்தர் உன்னை ராஜாக்களுக்கு புறஜாதிகளுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லிக் கொள்கிற தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பாரம்பரிய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கும் கூட சேர்ந்து நீ ஆடிட்டு இருக்காத. ஆமா, இந்த சவுல் என்ன கட்டப்பட்டிருந்தான் தெரியுமா உங்களுக்கு? இந்த சவுல் எதுல கட்டப்பட்டிருந்தான்? வாசிக்கிறீங்களா? வாசிக்க. அப்போஸ்தலர் 19, 12, 16, 25 வாசி. அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. சரி,
அவனுடைய கச்சைகளை, அப்புறம் கர்ச்சிப்பு, அப்புறம் உருமால் மேல போட்டிருக்கீங்க. நீங்களா போட்டிருக்கீங்கல்ல, நீங்களா போட்டிருக்கீங்களா உருமால். உருமால் தலையில போட்டிருக்காங்க உருமால். அப்படி ஆம்பளை போட்டுப்பாங்க, அப்படி போட்டு உருமால் கட்டிப்பாங்க உருமால். அப்புறம் கச்சை, பெல்ட், நல்ல வேலை பெல்ட் கட்டிட்டு வரல, பெல்ட், உருமால். அப்புறம் என்ன அதோட நிறுத்தி, அவ்வளவு 2 தான் இருக்கும். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, சரீரத்திலிருந்து உருமால்களை கச்சைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட. நடக்க முடியாம இருக்கிறா, இப்படி போட்டு என்ன பண்றாய் வா அப்படி எந்திரிச்சா நில்ல, அப்படியே எதுக்கு எந்திரிச்சு உடம்பெல்லாம் வளைப்பானே, இப்படியே வியாதிக்கார எந்திரிப்பான், மறி உட்காரு. கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட, வியாதியஸ்த சுகமாக, பிசாசு கட்டுகள் மேல் இருக்க போட, பொத்துனு கீழே விட. யார் தெரியுமா இவன்? 9:13 வாசி, 9:13 வாசி. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் நான் கேள்விப்பட்டேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும், கவனி, இங்கேயும் பட்டயமே யார நீ ஏமாத்துற, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களுடைய அதிகாரம் பெற்றிருக்கிறானே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கர்த்தருடைய அதிகாரம் வந்த பிரதான ஆசாரியனுடைய அதிகாரம், அவனுடைய அதிகாரம், இவனுடைய அதிகாரம், எல்லா அதிகாரமும் தொலைந்து இயேசு ராஜாவுடைய அதிகாரம் அவனுக்குள் வந்து அந்த அல்லேலூயா மறைத்து. 9:1 வாசி, 9:1 வாசி, 9:1 வாசி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான கவனி, சீஷரை கொலை செய்து பயமுறுத்தி கட்டி சொல்றான், சபைகளை நான் ஒரு காலத்துல சீரழிச்ச நானு. இந்த பவுல் சொல்றான், நான் வேணும் செய்யல, அறியாமையினாலே. அவனுக்குள்ள என்ன இருந்தது? என்ன தெரியுமா இருந்தது? வாசிங்களேன், பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 வேகமா வாசி. பிலிப்பியர் 3:3 இருந்து வாசி. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல், அப்படி போடு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே. கவனி எல்லாரும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாம் கவனிக்கிறீங்களா? மாமிசத்தில் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாமே. எல்லாம் சொல்லுங்க, நாமே. சத்தமா சொல்லுங்க, நாமே. இது நமக்கு நாமே திட்டம் இல்ல, நாமே நமக்கே. எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க, எல்லாம் கவனமா கவனிங்க. நாமே யாரு? மாமிசத்தின்படி அல்ல, ஆவியிலே ஆராதனை செய்கிற. நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, மனசுல ஆக்கிக்கோங்க. எவன் ஒருவன் மாமிச ஆராதனை விடுபட்டு ஆவியினாலே கர்த்தரை ஆராதிக்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டிருச்சான், சரியா? பாட்டி ரட்சிக்கப்பட்டிருச்சான். ஆனா அந்த அம்மா சத்தமே போடாத ஒரு ஆராதனைக்கு தான் போகுமா.
பின் டிராப் சைலன்ஸ். எப்படி? பின் டிராப் சைலன்ஸ். அந்த ஆராதனை தான் போகுமா, ஆனா ரசிக்கப்பட்டுருச்சு. அப்படி உள்ளுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கொதிக்குது அந்த அம்மாவுக்கு. அன்னைக்கு பார்த்து அந்த ஊழியர் வந்து ஆண்டவருடைய வருகை பத்தி பிரசங்கம் பண்ணாராம். பிரியமானவர்களே, இயேசு என்ற நம்முடைய தெய்வம் இந்த பூமிக்கு மீண்டுமாய் அவர் வரப்போகிறார். அப்படி இந்த அம்மாக்கு தாங்க முடியும். யார் அது சத்தமிட்டது? இது உங்களுக்கு முதலாவது எச்சரிப்பு. இனி சத்தமிடுவீர்களானால் நீங்கள் ஆலயத்திலிருந்து புறம்பாக்கப்படுவீர்கள். இப்பொழுது பிரசங்கம் தொடரும். அந்த இயேசு வருகிற எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, பூமி அதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமான ஜனம், இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு வருகிறவர் அல்ல, சீக்கிரமாய் வருகிறார். அது தாங்கவே முடியல. அல்லேலூயான்னு கத்திருச்சா. அன்பான சகோதரிக்கு இரண்டாம் முறை நான் அறிவிக்கிறேன், இது இரண்டாம் எச்சரிப்பு. இப்பொழுது பிரசங்கம் தொடர்கிறது. பிரியமானவர்களே, அந்த இயேசு எதற்கை வருகிறார்? அந்த இயேசு வரும் பொழுது இயேசுவை தொழுது நம்ம எல்லாரையும் அவரோடு அழைத்து செல்ல போகிறார். எச்சரிப்புகள் முடிந்தது. அவை இரண்டு வாலிபர்கள் வேகமாய் வாருங்கள். வேகமா வந்தாங்க. பாட்டிமாக்கு நடக்கவே முடியாது. அப்படியே இந்த அன்பு தாயாரை அழைத்து வெளியே கொண்டு போய் விடுங்கள். என்னுடைய பிரசங்கத்திற்கு மிகவும் இது தடையாய் இருக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் தோள் மேல தூக்கி போட்டாங்களாம். பாட்டிமா அங்க பேஸ் பண்ணிருக்கு, இங்க பேஸ் பண்ணிருக்கு. அவனுக்கு ரெண்டு பேரும் அங்க பேஸ் பண்ணிருக்கானுங்க. அந்த வாசல்கிட்ட போனோம். மறுபடியும் கொஞ்சம் வாயை நீங்கள் மூடிக்கொண்டு போக முடியுமா? நான் எப்படி மூடுவேன்? இயேசுநாதர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஏன் அப்படின்னு கேட்டாராம். இயேசுநாதரை ஒரே கழுதை தான் சுமந்தது, ஆனா அல்லேலூயா என்று சொன்ன இரண்டு கழுதைகள் என்னை சுமந்து கொண்டு போகிறதே. இயேசு வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல வீட்டுல போய் மறுபடியும் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆராதனை பண்ணுகிற நாமே விருத்த சேதனம் பெற்றவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார். கையை தட்ட மாட்டீங்க நீங்க. ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை கம்பீரமாய், ஆனந்தமாய், களிப்போடு, விடுதலையாய் ஆவியானவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ அப்படியெல்லாம் ஆராதிக்கும்படி அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே விருத்த சேதனம் பெற்ற இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். காத்துக் கொள்ளுங்க உங்களுடைய அழைப்பை. கத்திரிக்காக வெண்டைக்காக விட்டுறாதீங்க. வாசி வேகமா வாசி. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நல்ல கவனிங்க. இப்ப ஒவ்வொன்னா சொல்றாரு. நீ யார் தெரியுமா? யார் தெரியுமா? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான். யார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரம். யார் தெரியுமா? சவுல் ராஜா இருந்த பத்தியா? பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரம் தான். ஜாதி என்ன ஜாதி தெரியுமா? உனக்கு 3 காது இருந்தா நான் ஒத்துக்கிறேன். உனக்கு 3 கண்ணு இருந்தா ஒத்துக்கிறேன். நீ ஸ்பெஷல் ஜாதி. உனக்கு கொம்பதான் முளைச்சிருக்கா பாட்டு ஜோதி? உனக்கு கொம்பதான் முளைச்சிருக்கா? நீ இப்ப கீழே பைபிள் வாசித்த நேரத்தில் முளைச்சிருச்சு. உனக்கு கொம்பதான் முளைச்சிருக்கா? முளைச்சா நான் ஒத்துக்கிறேன், நீ விசேஷமான ஜாதி. அல்லேலூயா. இல்லாட்டி மூக்குக்கு மேல இன்னொரு மூக்கு வளர்ந்திருந்தா நான் ஒத்துக்கிறேன், நீ விசேஷமான ஜாதி. இல்லாட்டி தலைக்கு மேல 2 காது பூசா முளைச்சிருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், விசேஷமான ஜாதி. இங்க இருக்கவனுக்கு 2 காது தான், உனக்கு 2 காது தான், அவனுக்கு 2 கண்ணு தான், உனக்கு 2 கண்ணு தான். 2 ஜாதி இருக்கு. ஒன்னு அசுத்த ஜாதி, ஒன்னு பரிசுத்த ஜாதி. எனக்கு ஒரே ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் பரிசுத்த ஜாதி. கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
மனுஷர் உங்களை எந்தெந்த காரியத்தெல்லாம் குறைவாய் நினைக்கிறாங்களோ, நான் சொல்றதை நல்ல கவனிச்ச, துள்ளி குதிச்சு இங்க வந்து நிப்ப, நான் உன்னை தூக்கி அப்படி போடுவேன். நான் சொல்ற கவனமா கவனிச்சினா துள்ளி ஒரு குதி குதிச்சு இங்க வந்துருவேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்ல அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்ல அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்ல அல்லே. அல்லேலூயா. கவனி எல்லாரும் உட்கார்ந்திருக்கேன் பத்திய வரிசையா. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் நீங்க யாரு? நாங்க இந்த கிளை. நீ யாரு? நான் அந்த இலை. நீ யாரு? நான் அந்த கொலை. நீ யாரு? நான் அந்த மரம். நீ யாரு? நான் இந்த. கத்த சொன்னா உன்னுடைய பலவீனத்துல உன்னை எந்தெந்த இடங்களெல்லாம் ஜனங்கள் அற்பமாய் நினைக்கிறாங்களோ, மக்கு மூளை இல்ல, நீயும் நானும் ஒரே ஜாதி தான். ரொம்ப சோகமா என்னை பார்க்கறா. பாஸ்டர் நீங்க எந்த குரூப் பாஸ்டர்? நானும் உன் குரூப்பே தான். அல்லேலூயா. உன் பேர் என்ன? பேரை மறந்துட்டேன். ரேச்சலா? ஏஞ்சல். ஏஞ்சல் நானு நீ ஒரே குரூப் தான். பிளட் ஒரே பிளட் தான். நீ ஒரு மக்கு, நீ எப்படி எனக்கு தெரியல சொல்றேன். எந்த பகுதியிலெல்லாம் ஜனங்கள் பார்வையில நீ பலவீனமா இருக்கிறாயோ அந்த பகுதியில இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பலனை நான் யாருமே குதிக்கலைங்க. பெருமை உள்ளவனுக்கோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பாஸ்டர், குருதாடி தான் சொல்றேன். அவரு தான் ரிட்டையர் ஆயிட்டார்ல. அவர் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டாரு. இவரு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு இந்த கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பாஸ்டர். எத்தனையோ ஒரு நடுவில் நான் இப்ப கம்பீரமா இருக்கும்படியே பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. கிறிஸ்து உனக்கு கொடுக்க வேண்டிய பலன் போயிடுச்சு. உனக்கு இல்ல, பயந்துறாங்க. உனக்கு கொடுக்க வேண்டிய பலன் போயிடுச்சு. எவன் தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறானோ, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை, அழகு பெருமை, அந்தஸ்து பெருமை, பணப்பெருமை, அப்புறம் அதிகார பெருமை என்று எதிலெல்லாம் உன் வாழ்க்கையில பெருமை இருக்கிறதோ அங்கெல்லாம் மேடு இருக்குது. கர்த்தரால் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஆனால் எந்த பகுதியிலெல்லாம் உன் வாழ்க்கையில பள்ளம் இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் தேவனால் நிரப்பப்படும். எப்படி எப்படின்னு கேக்குறேன். இங்கெல்லாம் எப்படி எப்படி? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக அன்பு காண இதயமே அன்பேசுவை அண்டிக்குள். கல்வாரி மேட்டினில் கதரும் கத்தருண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துடிக்கிறார். காவலையே காலக்கம் ஏன் காத்த இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேகமா வாசிமாதா. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அப்படி போடு. நான் யாரு?
கவனிங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட மெல்ல அப்படி பேசி, ஆமா ஆக்சுவலி நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா. இங்க எந்த ஊரு? உங்க வைஃப் வந்து குலவணிகர் போறோம். How is wonderful, is marvelous. Then what about you? பொறுத்து பார்த்தேன், விடுற மாதிரியே தெரியல. எப்படி தோண்டி எடுத்து இருபுறம் கருக்குள்ள பட்டை மூணையும் வேற என்னது அணுக்களை உருவ குத்தி வேர் பிரிக்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டு நான் சொன்னேன், நான் கேரளா அப்படின்னு. அப்புறம் கேள்வி அதோட முடிஞ்சிருச்சு. கேரள் கடையில் தான். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன், நான் கேரளா. ஏன்னா ஏற்கனவே நான் ரோட்ல போகும்பொழுது, மெட்ராஸ் எல்லாம் போகும்பொழுது என்னை பார்த்து சேட்டா இவட வரி சேட்டா அப்படிமானுங்க. ஆனாலும் சரி, ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவன் சொல்றான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதெல்லாம் மலைகள். இதெல்லாம் என்னது? மலைகள். கடைசில கர்த்தர் கையில் இந்த பட்டயத்தை எடுத்த உடனே சொன்னான், எல்லாரும் சிறியவனும் பாவிகளில் பிரதான பாவியமாக அகால பிறவின்னு சொன்னா பாருங்க. கர்த்தர் நிரப்பினாரு பாருங்க கிருபையினால. அப்பதான் சொன்னாங்க, அவன் உருமால்களை தூக்கி யார் மேல போட்டாலோ, அவனுடைய கட்சியை தூக்கி யார் மேல போட்டாலோ பிசாசுகள் ஓடிச்சா, வியாதி எல்லா கர்ரங்களை அவனை பிடிச்சிருந்த ஒரு பேய், பாரம்பரிய பேய். என்ன பேய் சொல்லுங்களேன்? பாரம்பரியத்துக்கு குறித்து என்ன அது? பெருமை. நல்ல கவனி. யாரா ஒருத்தர் வெளியில போய் அந்த பசங்க எல்லாம் தலையில ஒண்ணு வச்சு என்ன பண்றீங்க வாலண்டியர்ஸ், தலை மேல வச்சு முன்னால அனுப்புங்க. It's not a place to run and jump. It's not a park. கவனி, என்னை கவனிங்க. இன்று தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நகோமி, உன்னை கட்டி போட்ட புடவையிலிருந்து கர்த்தர் எடுக்க போறாரு. நீ கர்த்தருடைய கரத்துல வந்துட்டான் வையே, அதுக்கப்புறம் எவனும் பேச முடியாது. அதுக்கப்புறம் ஒண்ணு பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. உன் பேரை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் குடும்பம் வெட்கப்பட போகுது. உன்னை எதிர்த்து பேசுற வெட்கப்பட போறாங்க. கர்த்தர் உன் தலையை நிமிரப்பு செய்ய போகிறார். எபிரேயர் பிறந்த எபிரேயன் பென்யமீன் கோத்திரத்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாரம்பரியம் அவனை கட்டி சுருட்டி வைத்திருந்தது. நல்ல கவனமா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினாலே ஏன் தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குறீங்க? கவனிங்க எல்லாரும், எல்லாம் கவனிங்க, என்ன கவனிங்க. உங்கள் பாரம்பரியத்தினால ஏன் தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் அவமாக்குகிறீர்கள்? ஆவியோடும் அனலோடும் அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவ யாரா இருந்தாலும், ஒருவேளை வெள்ளக்காரனா இருந்திருக்கலாம், இல்லாட்டி பிரிட்டிஷ்காரனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் தேவனுடைய பாரம்பரியத்தை மாற்றி அசையக்கூடாது, ஆடக்கூடாது, கையை நீட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாது என்று பாரம்பரிய திருக்குள் உன்னை கட்டி வைத்தானால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நீ விரும்பினால்
பட்டயமே, நீ கோலியாத்துடைய கரத்தில் பறிக்கப்பட்டாய். ஆனா இன்று பாரம்பரியத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாதபடி நீ சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாய். தாவீது வேகமாய் அவசரமாய் வருகிறார், தாவீது வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை அற்பமான பட்டயத்தை நிகரில்லாத பட்டயமாய் நான் மாற்ற அந்த பட்டயம் தேவை எனக்கு. நகோமி சூழ்நிலையினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் எல்லாரும் கவனிங்க. Carefully listen. பெத்லகேம் என்றால் என்ன? பெத்லகேம் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. பெத்லகேம் என்றால் என்ன? தெரியல என்ன? அப்பத்தின் வீடு, the house of bread. பெத்தேல் என்றால் house of God, தேவனுடைய வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பேரே என்னதான்? பேரே அப்பத்தின் வீடு. கவனி, அப்பத்தின் வீட்டிலே இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அம்மா வந்து இந்த காலத்துல அப்படி இல்லையோ, அது பாட்டில் இருக்கல, பாட்டில் இருக்கல. அங்கே நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும், அந்த பாட்டில் வச்சுட்டு வாயில அப்படி வச்சுட்டு குடியும். இந்த பிள்ளை குடிச்சிட்டே இருக்கும். இந்த பாட்டில்ல பால் தீர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இப்ப மறுபடியும் அதை என்ன பண்ணணும்? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு நான், அது மறுபடியும் என்ன பண்ணணும்? நிரப்பணும். அப்ப நிரப்பருக்கு வெளியிட்டோம், பாட்டில நிரப்பறக்குள்ள என்ன சோறா போடல, இந்த கத்து கத்துது. அப்புறம் மறுபடியும் நிரப்பி வாயில வச்சு இப்போ ரீஃபில்லிங், அது பேர் என்னது? ரீஃபில்லிங். கர்த்தர் பஞ்சத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கு. ஓகே, ஏதோ ரீசன் இருக்கு. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பஞ்சம் வந்துருச்சு, உன் வாழ்க்கை ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஏதோ கண்ணீர் வந்துருச்சு, ஏதோ துக்கம் வந்துருச்சு, ஒரு சிறுமை வந்துருச்சு. கர்த்தர் மறுபடியும் ரீஃபில் பண்றார் உன் ஆசீர்வாதத்தை, மறுபடியும் கர்த்தரதை நிரப்புகிறார் ஆசீர்வாதத்தை. கர்த்தர் மீண்டும் போய் கொடுக்க முடியாது. நீ கத்தாத, அதுக்குள்ள நீ ஓடி போயிடாத. ஹல்லேலூயா. நீ ஓடினாத மோவாபுக்கு, அல்லது அவசரப்படாத, காத்துரு. சில அதுக்குள்ள ஓடிடும். நான் ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்று வந்தேன், ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வந்தேன், ஒரு பட்டு சாரி வாங்க வேண்டும் என்று வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையை டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என்று வந்தேன். என்ன இங்கே? அப்புறம் சாட்சி எழுதி கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்லிருக்காங்க, 5 வருஷம் நாங்க காத்திருந்தோம் இதே சபையில, 11 வருஷம் காத்திருந்தோம். கர்த்தர் அற்புதம் செஞ்சார்ல. உனக்கு எந்த வேளையில, எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எப்படி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ அறிவதை விட உன்னை உருவாக்கின தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனா ஒன்று நிச்சயம், மோவாபு தான். பெத்லகேம் தான். பெத்லகேமை, மோவாபை அல்ல, பெத்லகேமை தேவன் சந்திப்பார். சொல்றீங்களா? கரந்தட்டி பெத்லகேமை சத்தமா, பெத்லகேமை நல்ல கம்பீரமா, பெத்லகேமை உங்களை தான் சொல்றேன், நல்ல பெத்லகேமை தேவன் சந்திப்பார். சொல்லுங்க, சந்திப்பார், சந்திப்பார். அதனால மோவாபுக்கு ஓடிராத, பெலிஸ்தீனுக்கு ஓடிராத. கர்த்தர் மீண்டுமாய் சந்திப்பார். அல்லேலூயா. ஆனாலும் நகோமி செய்த தவறுக்கு அவர் அங்கே அடி வாங்கிட்டா. ஆனா திரும்ப வரும் பொழுது அவர் சொல்றானே, மாறா சொல்றார், நோ, திரும்ப வந்த பெத்லகேமுக்கு வந்த உன்னை கர்த்தர் கட்டாயமாய் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும், தூங்காம முழிச்சிருக்க எல்லாருக்கும், தூங்கி விடுறவங்களுக்கு இது ஆசீர்வாதம் இல்ல. கவனிங்க, தூங்காம முழிச்சிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், நல்லா கவனமா கவனிச்சுக்கோ.
நீ சொல்ற பேர் பொய் பேரு, அது மாறா அல்ல. உன்னுடைய பெயர் நகோமி தான். என் தேவன் உன்னை நகோமியாய் மீண்டுமாய் மாற்ற போகிறார். ஜனங்கள் உன்னை வாழ்த்த போறாங்க, ஜாதிகள் உன்னை வாழ்த்த போறாங்க மீண்டுமாய். அல்லேலூயா. தாவீது வேகமாய் தீவிரமாய் வருகிறார், உன்னை தன்னுடைய கரத்தில் எடுக்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்றை கண்டு நான் அஞ்சிடே. நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போட்டுக்குது. அவர் தட்டுமா? அவர் சொல்லுகிறார், அதை கொடு, அதை நான் நிகரற்றப்பட்ட. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. ஹalleluya, 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 ஹalleluya. அரந்தட்டி ஒரு ஓரமாவை, ஒரு ஜாதிய ஓரமாவை. ஒரு 21 வயசு படத்தை நான் பத்திரமா என்னைக்குமே இனிமேல் வைக்கலான் இருக்கேன் கையில, அடிக்கடி காட்டுறேன். மரிசில சரி, அரசாங்கத்துல உனக்கு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 58. அப்பதான் நமக்கு துடிப்பே ஆரம்பிக்குது. அப்பா போன்றான் வீட்டுக்கு. ஏன் ஆண்டவர் பாரு, 35 வயசுல கொஞ்சம் ஓடினேன், 50 வயசுல இன்னும் கொஞ்சம் அதிக ஓடினேன், ரிட்டையர்டு வயசு அதிகம் எனக்கே ஆகல. ஆக 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 ஓட்டத்தை என்ன பண்றாரு அவரு? ஆண்டவர் நீ என்ன பண்ற? அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் வேலைக்காக அந்த கவர்மெண்ட் வேலையை வேண்டான்ற. ஐயா, அதெல்லாம் ஓரவை. அது போயிடும், அழகும் போயிடும், அந்தஸ்தும் போயிடும், அதிகாரமும் போயிடும். இப்ப கத்த சொல்றாரு, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு, ஆண்டவரே நான் வெறுமை, நான் ஒண்ணு இல்ல, மரியாள் சொன்னது போல நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படின்ற பட்டயத்தை தாவீது இங்க நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? எங்க நிக்கிறாரு? எங்க நிக்கிறாருன்ற இவ நிக்கிறா பத்தியா? செல்ல நிக்கிறா பத்தியா? அவ ஜாய்ஸ் நிக்கிறா பத்தியா? இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவுல நிக்கிறது இயேசுநாதர் தான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு 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 உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா உன் வீடு உன்னைய போந்து, காடு உன்னைய வாவாந்து. ஆனா நான் சொல்றேன், இனிமேல் தான் உன்னைய வல்லமையான பாத்திரமாய். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நகோமி, நீ நகோமி தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நகோமி. சத்தமே நகோமி, சத்தமா சொல்லுங்க, நகோமி, நீ நகோமி தான். மாறா டெம்பரவரி, மாறா டெம்பரவரி. கர்த்தர் மீண்டுமாய் ஜாதிகள் உன்னை போற்றத்தக்கதாய், ஜனங்கள் உன்னை புகழத்தக்கதாய், ராஜாதி ராஜா உன்னை போற்றத்தக்கதாய் கர்த்தர் உன் தலையை நிமிர்த்தி வைக்க போகிறார்.
கரந்தட்டி கரந்தட்டி கரங்கள் தட்டி நல்ல கரங்களை தட்டி 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 பலவான் கையில் உள்ள அம்புகளாய் தீட்டப்பட்ட பட்டயங்களாய் அஸ்திராயுத தண்டாயுதங்களாய் பயப்படத்தக்கவர் ஒருத்தர் தான். யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன்? நீங்கள் பயப்படத்தக்கவர் ஒரே ஒருவர் தான். உங்களுடைய ஜீவனை தங்களுடைய கரத்தில் வைத்திருக்கிற அவருக்கு மாத்திரம்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். உங்கள் மாமிசத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களையும் பயப்படாமல் ஒரு ஆத்துமாவையும் உங்களுடைய சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. அவை பயப்படத்தக்க ஒருவர் தான். மனுஷர்கள் அல்ல, அதிகாரிகள் அல்ல, அந்தஸ்துள்ளவர்கள் அல்ல, மேன்மக்கள் அல்ல. அல்லேலூயா. பயப்படத்தக்க அவருக்கு நீங்க பயந்தீங்க, பயப்படத்தக்க வேண்டி பயப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. Jesus. இருள் சூழ்ந்த நேரத்தில் யாரிடம் நான் சென்றிடுவேன்? துணையற்ற வேளையில் உம் பாதம் நான் அணிந்திடுவேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சத்தமா ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சத்தமா ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். உண்மையாலுமே பாஸ்டர், நான் என் வாழ்க்கையை நானே வெறுத்தவன், நானே என்னுடைய வாழ்க்கையை வெறுத்தவன். என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. மனுஷன் மேலாக பார்ப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. சொல்ல போனா உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை சொல்ல போனா ஒரே ஒண்ணு சொல்லலாம். நான் ஒரு யாபேஸ், நான் ஒரு துக்கத்தின் புத்திரன், நான் ஒரு மாறா, நான் ஒரு கசந்தவள். இதுதான் என்னுடைய உண்மையான வாழ்க்கை. சும்மா வெளியில தான் அப்படி மாதிரி வெளியில இருக்கிறேன். ஆனா உண்மையான வாழ்க்கை அதுதான். நான் ஒரு துக்கத்தின் புத்திரன், நான் ஒரு கசந்தவள். இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், யாபேசே என்னை நோக்கி பார்த்து என்னை நோக்கி வந்தாய் அல்லவா, உன்னுடைய முழு சகோதரர் முழு குடும்பத்தின் நடுவிலே நான் உன்னை கனத்திற்குரியவனாய் நிறுத்த போகிறேன். மாறாவே சாதிகள் உன்னை புகழத்தக்கதான நகோமியாய் உன்னை நிறுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்வீங்க, விசுவாசிக்கிறவர்கள் அதை சுதந்திரிப்பீங்க. கையை தட்டுறவங்க அதை விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க அதை சுதந்திரிப்பீங்க. கம்பீரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க அதை சுதந்திரிப்பீங்க. கர்த்தரை உண்மையாய் விசுவாசித்து நம்பி கரங்களை தட்டுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. கர்த்தரை போற்றுகிறவர்கள் நீ நன்மை சுதந்திரிக்கிறவர்களை மாறுவீங்க. கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. சாபம் அது நிலையற்றது. துக்கம் நீ தேடி உண்ட நிக்காது. வேதனை நீ கேட்டாலும் திரும்ப வராது. போராட்டங்கள் அலை போல திரும்பி போகும். ஆனா தேவனுடைய கிருபையோ அது நிச்சயமானதாய் உண்மை தங்கி இருக்கும். தேவனுடைய கிருபை மாறாதது. தேவனுடைய கிருபை நிச்சயமாய் நிச்சயமாய் தாவீதுக்கு அருளிதான நிச்சய கிருபையை என் மகனே என்னுடைய மகளே உனக்கு தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றீங்க, ஆண்டவரே புடவையில போட்டு என்னை சுத்திட்டான் பிசாசு. பிரச்சனையில போராட்டங்களை அவமா